ஹலோ விவர்ஸ், ரைசிங் ஸ்டார் கரியர் கைடன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் அவைலபிளாக இருக்க போகுது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற நம்பர் 1 காலேஜஸில் என்னென்ன கட் ஆஃப் கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்பர் 2 காலேஜஸ்க்கும் என்னென்ன கட் ஆஃப் வந்து ஆவரேஜாக கேட்குறாங்க. இந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க. நீங்கள் லைக் பண்ணிக்கிறனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவும் யூஸாக இருக்கும். ஃபர்தர் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் இப்போ என்னென்ன கட் ஆஃப் வந்து அதுக்கு கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபர்தர் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்ணில் கமெண்ட்டில் நீங்கள் எந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எடுத்து படிக்க போகிறீங்க, உங்களோட விருப்பம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம பிரான்ச் நேம் சொல்லியிருக்கோம். இதில் என்னென்ன இன்ஜினியரிங் டோட்டலாக அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸை நம்பர் 1 பொசிஷனில் இருக்க காலேஜ், அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் தேவை, இது மட்டும் இல்லாமல் நம்பர் 2 பொசிஷனில் இருக்க காலேஜும் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜாயின் பண்ணுற என்ன கட் ஆஃப் தேவை. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏரோநாட்டிக்கல் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் தான் எடுக்கணும். அங்கே உங்களுக்கு ஆவரேஜாக தேவைப்படுற கட் ஆஃப் 192.96. ஸோ நீங்கள் ஒரு 193 கட் ஆஃப் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் உங்களால் ஏரோநாட்டிக்கல் வந்து சூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி நம்பர் 2 பொசிஷன் காலேஜ் வந்து ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், அக்ரிக்கு மெயினாக இது மூணுத்துக்குமே எதுவும் இல்லை. ஸோ நம்பர் 1 பொசிஷன் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தபடியாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு நம்பர் 1 பொசிஷனில் இருக்க காலேஜ் என்னென்னு பாருங்கள், கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு எவ்வளோ ஆவரேஜாக மினிமம் கட் ஆஃப் கேட்குறாங்கன்னா 163.65. இப்போ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்கில் இந்த கட் ஆஃப்ஸ் எடுத்தவங்க இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இருந்து இந்த இயருக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 or 2 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கிறனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் வருவீங்களோ அதை பொறுத்து என்னென்ன கோர்சஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அங்கே எவ்வளோ கட் ஆஃப் கேட்டிருக்காங்கன்னா 142.11 மினிமமாக இருக்கணும். அடுத்தபடியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். இது பாருங்கள், இதை ஆஃபர் பண்ணுற நம்பர் 1 காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். அங்கே உங்களுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க பாருங்கள், கட் ஆஃப் 196.6. ஸோ இந்த கட் ஆஃப்லேருந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து புரிஞ்சுக்கலாம். கட் ஆஃப்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ அதிகமாக எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த கோர்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கு நம்பர் 2 பொசிஷனில் இருக்க காலேஜ் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து அட்டானமஸ் காலேஜ். இங்கே உங்களுக்கு 189.76 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கில் ஏஐடிஎஸ் சூஸ் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு 196.6 கட் ஆஃபே இருக்குது அப்படின்ற பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் உங்களால் ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து நீங்கள் 184.3 கட் ஆஃப் வந்து வச்சுருக்கணும். எந்த காலேஜில் சூஸ் பண்ணுறதுக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. நம்பர் 2 பொசிஷன் காலேஜ் எதுவும் கிடையாது. அடுத்தபடியாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட 191.74 கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் 182 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இங்கே வந்து உங்களால் பயோமெடிக்கல் சூஸ் பண்ண முடியும். அடுத்து பயோடெக்னாலஜி, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பாருங்கள் 185.25 கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்க பொழுது கண்டிப்பாக நீங்கள் பயோடெக் வந்து சூஸ் பண்ணிடலாங்க. அதே மாதிரி செகண்ட் பொசிஷனில் இருக்க காலேஜ் வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே நீங்கள் 176.47 இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷனாக. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு காரைக்குடியில் அவைலபிளாக இருக்கும். காரைக்குடி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். அது உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு 3 to 2 கோர்சஸ் மட்டும் தான் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான பிரான்ச்சஸ்க்குனே அங்கே வந்து கோர்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. 189.83 கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்க பொழுது
கண்டிப்பாக கெமிக்கல் இன்ஜினியரிங்கை உங்களால் சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் 183.84 உங்ககிட்ட இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி, அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் உங்களால் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க முடியும். அடுத்தபடியாக சிவில் இன்ஜினியரிங். சிவிலுக்கு நீங்கள் 190.36 கட் ஆஃப் வந்து வேணும். எங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். இந்த கேம்பஸில் 190.36 இருக்கும்போது நீங்கள் சிவில் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 182.7 தான் சார் என்கிட்ட இருக்குது, நான் என்ன டாப் நம்பர் 2 செகண்ட் பொசிஷனில் இருக்க காலேஜ் சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் உங்களுக்கு இருக்குது, ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த கட் ஆஃப் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் சிவில் நீங்கள் தமிழ் மீடியம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 176.35 இனஃப் தான். சேம் உங்களுக்கு அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேயே அவைலபிள் ஆகிடும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், சிவில் நீங்கள் தமிழ் மீடியமில் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் 20% ரிசர்வேஷன் வந்து இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் எப்படி படிக்கிறது என்ன ஏதுன்னு ஒரு யோசனை வேணாம். கண்டிப்பாக எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் அவைலபிள் ஆகிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவும் முக்கியமாக நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு டிவிஷன்ஸ்க்கும் என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் அண்டு காலேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். 199.46, ஸோ அரௌண்ட் 200 கிட்ட நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 200 கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பொழுது ஃபஸ்ட்டு நம்பர் 1 பொசிஷனில் இருக்க காலேஜ் உங்களுக்கு சிஎஸ்சி ஆஃபர் பண்ணுறாங்க யாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் தான். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ். இங்கேயும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 197.58. ஸோ ரொம்பவும் மினிமமான டிஃப்ரென்ஸ் தான் இந்த கட் ஆஃப்ஸ்க்கு. பாருங்கள், இங்கே 199.46, இங்கே 197, அரௌண்ட் ஒரு 2 கட் ஆஃப் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் எந்த இது வேணுமோ எந்த உங்களோட கட் ஆஃபை பொறுத்து அந்த காலேஜ் வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ இந்த ப்ரீவியஸியே நம்ம இந்த டேட்டாவை இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரிஃபர் பண்ணுறாங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது அடுத்தபடியாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு டிவிஷன் மாதிரி இது வந்து உங்களுக்கு 174.84 கட் ஆஃப்லேயே வந்து கிடச்சிரும். அது மாதிரி இதை ஆஃபர் பண்ணுற நம்பர் 1 பொசிஷனில் இருக்க காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே உங்களுக்கு நம்பர் 2 சான்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்பர் 1 தான். ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்பவும் கம்மியாக இருக்கனால. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இதுக்கு பாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க இந்த டிவிஷனை. இங்கேயும் உங்களுக்கு 176.91, அதாவது ஒரு 177 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்பர் 1 பொசிஷனில் இருக்க காலேஜுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 187 கட் ஆஃப் வந்து தேவை. அது ஆஃபர் பண்ணுற காலேஜ் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது அட்டானமஸ் காலேஜ். செகண்ட் பொசிஷனாக இந்த சிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மெஷின் லேர்னிங் ஆஃபர் பண்ணுறவங்க ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். இங்கே உங்களுக்கு கட் ஆஃப் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 180.53. அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டி ஏஎம்எல் நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட என்கொயரியும் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கேட்டிருந்திருக்கீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் அது எல்லாமே. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு மேலே இருக்குது. சைபர் செக்யூரிட்டி கேட்டிருந்தீங்க எவ்வளோ கட் ஆஃப் வந்து தேவை அப்படின்றத. ஸோ அதையும் இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். 186.68 வந்து ப்ரீவியஸ் இயரில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷனில் இருக்க காலேஜ் என்னென்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் அட்டானமஸில் வந்து உங்களுக்கு அங்கே கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 179.13 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டியை. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இது வந்து 188.4 கட் ஆஃபில் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் அண்ட் அப்ளைடு ரிசர்ச்சில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 பொசிஷனில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இது மதுரையில் இருக்குது. அங்கே பாருங்கள் 187.78. ஸோ இந்த பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட்டுக்கும் தியாகராஜருக்கும் இந்த நம்பர் பொசிஷன் 1ல் இருக்கணும் பொசிஷன் 2ல் இருக்கிற இந்த 2 கட் ஆஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 மார்க் தான், 1 கட் ஆஃப் கூட இல்லை. அதிலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் வந்து ஃபில் ஆகிருக்கு.
அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ். ஸோ செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் பற்றி முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ன்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான சேலரியோ ஒரு ஃபண்டோ வந்து காலேஜ்க்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அதிலேருந்து தான் டீச்சர்ஸோட சேல்ரி எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க, ஃபர்தராக அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து ஆஃபர் பண்ணுற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் வந்து 195.49 கட் ஆஃப்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எடுத்திருக்காங்க. செல்ஃப் ஸ்டடி கோர்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் 195.49 இருக்கிறது சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நிறையா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்து நம்ம சர்க்யூட் கோர்சஸில் இருக்கிற நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ. இந்த ட்ரிபிள்இ பாருங்கள் 195.75 இந்த கட் ஆஃப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் 2 பொசிஷனில் இருக்க காலேஜ் வந்து 193.27 வந்து கட் ஆஃபில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸில் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இசியும் 197.3 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் 195.26. நெக்ஸ்ட் இசிஇலே உங்களுக்கு விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவைலபிளாக இருக்குது இந்த கோர்ஸ். அதே மாதிரி 183.6 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர். அது மட்டும் இல்லாமல் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இங்கேயும் உங்களுக்கு 169.23K விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசிஇ அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த கோர்ஸும் உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 181.61 சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்பர் 2 பொசிஷனில் வராங்க. இவங்க 171 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஐஇ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இங்கே இது வந்து உங்களுக்கு 192.6 கட் ஆஃபில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் வந்து இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்பர் 2 பொசிஷனில் இருக்க காலேஜ் இந்த இஐஇ ஆஃபர் பண்ணுறவங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தான், இந்த அட்டானமஸில் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி 184.9 வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, இது வந்து நீங்கள் 166.2 கட் ஆஃப் இருக்கும்போதே உங்களால் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க டாப் காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸில் இந்த ஃபேஷன் டெக்னாலஜியை சூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு நம்பர் 2 இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கேயும் உங்களுக்கு 146.53 இருந்தாவே எனாஃப் தான், நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து படிக்க முடியும். அடுத்தபடியாக ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு வரும். இந்த கோர்ஸ் பாருங்கள், இதுக்கு வந்து 184.3 கட் ஆஃபில் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸில் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸு. அடுத்தபடியாக 2nd பொசிஷனில் இருக்க காலேஜ் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜும் உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க. இது அட்டானமஸில் வந்துடும் உங்களுக்கு. அங்கே நீங்கள் 169.61 அதாவது 170 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களால் ஃபுட் டெக் வந்து சூஸ் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயரில் சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கும் பாருங்கள் 188.65 கட் ஆஃபில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் 188.65 கட் ஆஃப் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி வந்து நம்பர் 2 பொசிஷனில் 140.87க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸை சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு உங்களுக்கு செப்பரேட்டாகவே ஒரு இன்ஸ்டியூட் அவைலபிளாக இருக்குது. அங்கே 154 எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பயோடெக், இது வந்து 187.43 கட் ஆஃபில் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதுவும் சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நம்பர் 2 பொசிஷனில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 173 கட் ஆஃபில். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு 184.26 ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 பொசிஷனில் இருக்க எந்த காலேஜிலும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆஃபர் இல்லை. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் சூஸ் பண்ணிக்கிங்க. ஐடி, ஸோ இந்த சிஎஸ்சி இசிஇ ட்ரிபிள்இ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஐடி நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இங்கே பாருங்கள் 197.2 எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இந்த ஐடி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் 195.85க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடியை சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்,
187ல் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷனில் இருக்க ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், இங்கேயும் வந்து 151.81 எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ரீ சாய்ராமில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெதர் டெக்னாலஜி 162.6 கட் ஆஃப்கே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்டெக் சிஎஸ்சி இது உங்களுக்கு எஸ்எஸ்எனில் 192.3 வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதேமாதிரி செகண்ட் பொசிஷனில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு இந்த எம்டெக் சிஎஸ்சி வந்து அவைலபிளாக வரும். அங்கேயும் உங்களுக்கு 178ல் இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் 180.5 கட் ஆஃப் 180.5 கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் செகண்ட் பொசிஷனில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்கே உங்களுக்கு 156ல் வந்து ஸ்டூடெண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெரைன் இன்ஜினியரிங், மெரைனில் பாருங்கள் 141.5 கட் ஆஃப் எடுத்தவங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இங்கே மெரைன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இங்கே 183.5 கட் ஆஃப் எடுத்தவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அங்கே 153.6 எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸில் உங்களுக்கு நம்பர் 2 பொசிஷனில் வராங்க, அவங்க இந்த மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே 144 வந்து கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் பாருங்கள் 193.4 எடுத்த ஸ்டூடெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் வந்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ற கட் ஆஃப் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நம்பர் 2 பொசிஷனில் இருக்க இந்த காலேஜுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு சேம் தமிழ் மீடியம்லையும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு கட் ஆஃபும் குறைவு தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கிலீஷும் உங்களுக்கு சிஜி கேம்பஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதேமாதிரி தமிழும் அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. பட் தமிழ் மீடியம்னு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சேம் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லையும் எழுதி கொள்ளலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 பொசிஷனில் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து திருச்சியில் இருக்குது. அங்கே 120.36K வந்து ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் மீடியம் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு வாஸ்ட் கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேர் தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுறது இல்லை. பட் தமிழ் மீடியம் நீங்கள் எடுத்து படிக்கும்போது அந்த ரிசர்வேஷன் இருக்குது, அதை மறக்காமல் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நார்மல் பிஇ மெக்காட்ரானிக்ஸ் இது உங்களுக்கு தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸில் பாருங்கள் 182.24 கட் ஆஃபில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது செப்பரேட்டாக அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்குது. 180.65 எடுத்து இதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நம்பர் 2 பொசிஷனில் இருந்த காலேஜில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கே 172 வந்து எடுத்த கட் ஆஃபில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது வந்து உங்களுக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 139 எடுத்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளலார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் தான் இது. இங்கே உங்களுக்கு 139 சேம் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 பொசிஷன் சேம் கட் ஆஃப்ஸ் வந்து ரெக்கார்டாக இருந்திருக்கு. அடுத்தபடியாக மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கில் பாருங்கள் 174.56 எடுத்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலே வந்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்லேயும் உங்களுக்கு நம்பர் 2 பொசிஷனில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருந்திருக்கு. அதுமாதிரி 162.21 எடுத்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. மைனிங் பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி 183.4 எடுத்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு மைனிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 ஆப்ஷன்ஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு தமிழ்நாட்டில். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். நெக்ஸ்ட் பெட்ரோகெமிக்கல் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் முன்னாடி சொன்ன மாதிரி இது திருச்சியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 132.43 எடுத்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு 134.43. ஸோ ரெண்டுமே வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கு. அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இதில் பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸில் 185.2 எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு பெட்ரோலியம் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்பர் 2 பொசிஷனில் இருக்க காலேஜஸ் வேறு எதுவும் அவைலபிளாக இல்லை.
நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜியில் பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அங்கே உங்களுக்கு 174.3 இருந்தாவே போதும். இதை வந்து சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 187.8 கட் ஆஃப் எடுத்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் பிரிண்டிங் டெக்னாலஜி 175.73 எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்லேயே இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஒரு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ், இதுக்கு 180.78 கட் ஆஃப் எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருந்திருக்கு, அதையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு நம்பர் 2 பொசிஷனில் இந்த காலேஜ் வந்திருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 172 கட் ஆஃப் எடுத்து ஸ்டூடெண்ட் வந்து இந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சேம், இதுவும் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸில் வந்துடும். 190.77 எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் வந்து இந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷனில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே 187.95 கட் ஆஃப் எடுத்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், இது வந்து உங்களுக்கு கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கட் ஆஃப் 118.5K உங்களுக்கு இந்த சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் வந்து ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு இதாக இல்லை, பட் 118.5 எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜிலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கட் ஆஃப் 115.60 எடுத்திருக்காங்க. ஃபைனலாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இன்ஜினியரிங், இது உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அவைலபிளாக இருக்குது. அங்கே 172.52 எடுத்தவங்க இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கு. 150.29 எடுத்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இன்ஜினியரிங்கில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்சஸ்க்கு மினிமமாக நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் ஒரு நம்பர் 1 பொசிஷனில் இருக்க காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இயர்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக இந்த மாதிரியான ஹை கட் ஆஃப்ஸ் இருக்க கோர்சஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரியான இன்ஜினியரிங்கை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதெல்லாம் இன்னும் அடுத்தபடியாக இருக்குது. பட் இருந்தாலும் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் உங்களுக்கும் யூஸாக இருக்கும், எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் நீங்கள் எந்த மாதிரியான பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்கை எடுத்து படிக்கணும்னு உங்களோட விருப்பம் ஆசை அப்படின்றதையும் சொல்லுங்கள். கட் ஆஃப்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்தர் அவங்க வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் ஃபர்தர் இந்த மாதிரியான முக்கியமான இம்பார்ட்டண்டான நியூஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போது ப்ரைவேட் காலேஜஸில் ஆஃபர் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கோச்சிங்ஸ் நம்ம நிறையா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டட் ஃபீஸ் விஷயங்கள் எல்லாமே நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இப்போது நிறையா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க ஆர் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.